Hi students, 5th standard term 1 new syllabus அதில் வந்து our nation means third lesson பார்க்கலாமா? இங்க என்ன சொல்றேன்னா hi, I'm Nila, I love my country, so I keep it clean, do you? அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி உங்கள் பேர் வந்து நிலா, அவங்களுக்கு உங்கள் கண்ட்ரியோட ரொம்ப பிடிக்கும், அவங்க உங்கள் கண்ட்ரியை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறாங்க, நீங்கள் இப்படி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாமளும் வந்து நம்ம எடுத்து ரொம்ப சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம்ல, அதுதான். இப்போ வந்து அவர் நேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நாடு அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஓகேவா? நம்ம நாடு இது இந்தியா. இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். த கார்டியன்ஸ் ஆஃப் த நேஷன். கார்டியன்ஸ் ஆஃப் தி நேஷன் மீன்ஸ் நம் நாட்டை காப்பவர்கள். அதுக்கு அதான் அர்த்தம். ஆனந்த் அண்ட் யாழினி கேம் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் ஆஃப்டர் வாஷிங் தேர் ஃபேஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். ஆனந்த், இங்கே 2 கேரக்டர் இருக்காங்க. ஆக்சுவலி 3 கேரக்டர். ஒன் இஸ் ஆனந்த், யாழினி, அதுக்கப்புறமா அவங்க அப்பா ஃபாதர். 3 பேர் தான் இப்போ இவங்க பேசுகிற கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனந்த் அண்ட் யாழினி கேம் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் ஆஃப்டர் வாஷிங் தேர். ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம், அண்ட் லெக்ஸ்லாம் வாஷ் பண்ணுவோம், சரியா? அண்ட் தே சாட் டவுன் நெக்ஸ்ட் டு தேர் ஃபாதர். அப்பாக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க. தேர் ஃபாதர் வாஸ் வாட்சிங் த நியூஸ் ஆன் த டெலிவிஷன். அப்பா வந்து டெலிவிஷனில் டிவியில் நியூஸ் பார்க்குறாரு. தேர் வேர் 2 bowls ஆஃப் சிக்பியா சுண்டல். அவங்க வீட்டில் வந்து 2 பவுல் வந்து சுண்டல் வச்சுருக்குறாங்க. தே ate and watched a ceremony where people were paying respect to a helmet on top of a gun. அப்போ வந்து சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டே அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா டிவி பார்த்துட்ருக்காங்க. மீன்ஸ் த செரமோனி. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளாக் டே அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ என்னன்னா கன்னு வந்து அந்த கன்னை எடுத்து அதெல்லாம் தொடச்சி அது வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அந்த கன்னோடைய ஹெல்மெட், அதாவது அதோட தலை, அதுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க பசங்க வந்து அப்பா கிட்ட கேட்குறாங்க. ஸோ அப்பா சொல்கிறாரு, டேட், வாட் இஸ் திஸ் பிளேஸ் அப்படின்னு, இது என்ன இடம் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் ஆர் தே டூயிங், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆஸ்க்ட் ஆனந்தன். டேட் ரிப்ளைட், திஸ் இஸ் அமர் ஜவான் ஜோதி. இதுதான் வந்து அமர் ஜவான் ஜோதி அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. அப்படின்னா a memorial for the soldiers who died for our country. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அமர் ஜவான் ஜோதி அப்படின்னா, அப்போ எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த செரமோனி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சோல்ஜர்ஸ், அதாவது நம்ம சிப்பாய்கள்னு தமிழில் சொல்லுவோம். இது சோல்ஜர்ஸ் ஆர்மியில் வந்து கன் தூக்கிக்கிட்டு போவாங்க. நம்ம நாட்டுக்காக போராடுறவங்க, பாதுகாக்கிறவங்க. இப்போ நம்ம வீட்டில் நல்லபடியாக நம்ம ஹாப்பியாக நம்ம லைஃப் லீட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்காக ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு. அவங்க யாருன்னா அவங்க வந்து ஆர்மி பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்டர்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்போ அந்த வார் டைமில் செத்து போயிடுவாங்கள்ல, அந்த சோல்ஜர்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு மெமோரியல் டே, நினைவு நாளாக கொண்டாடுறது தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறது. அது அந்த அமர் ஜவான் ஜோதி அதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு டேடி வந்து ரிப்ளை பண்ணுறாரு. ஹூ டைட் ஃபார் அவர் கண்ட்ரி எவ்ரி இயர் 7th. இப்போ வந்து எவ்ரி இயர் 7th டிசம்பரில் பார்த்தோன்னா இந்த அமர் ஜவான் ஜோதி இந்த செரமனி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, சரியா? இஸ் அப்சர்வ்டு ஆஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃப்ளாக் டே. இது எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, இட்ஸ் அ ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃப்ளாக் டே. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், சரிங்களா? ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃப்ளாக் டே, இதுக்கு வந்து 7th டிசம்பர் அன்னைக்கு இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆன் தட் டே வி ரிமெம்பர் த சாக்ரிஃபைசஸ் ஆஃப் அவர் சோல்ஜர்ஸ் ஃபார் கார்டிங் அவர் நேஷன். அப்போது நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ண அந்த சோல்ஜருங்களுக்காக, நம்ம நாட்டை பாதுகாத்த அந்த சிப்பாய்களுக்காக தான் அந்த நாளை வந்து வச்சுருக்குறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது அப்பா வந்து எடுத்து சொல்கிறாரு பசங்க கிட்ட. இட் இஸ் அ கிரேட் ஹானர் to serve the nation by joining the army. நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை நம்ம செலுத்துகிறோன்னா நம்ம ஆர்மியில் சேர்ந்து சேவை செய்கிறதும் ஒரு வகையாக இருக்குது அப்படின்னு. Why do the soldiers people die? When will it be stopped? இப்போ நம்ம யோசிக்கலாம், எதுக்காக சோல்ஜர்ஸ்லாம் சாகணும், எப்போ இதெல்லாம் வந்து நிற்கும்
அப்படின்ட்டு நம்ம மனசுல ஒரு கேள்வி ஒன்று வரும் இல்லையா? யாழினி proudly declared. அப்போ வந்து யாழினி என்ன சொல்றான்னா, when I grow up, நான் வளர்ந்த பிறகு I will join the army and serve the nation. நான் வந்து ஆர்மியில சேர்ந்து நாட்டுக்காக நான் சேவை செய்வேன் அப்படின்னு யாழினி சொல்ல, ஆனந்தன் said, I will become a doctor and treat the people. யாழினி asked, okay, அப்போ வந்து ஆனந்த் என்ன சொல்றாரு, அதாவது பையன் என்ன சொல்றாருன்னா, நான் பெருசா வளர்ந்தா டாக்டர் ஆவேன், எல்லாருக்கும் வந்து பெருசா வளர்ந்தா ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்றது ஒரு ஆசையா இருக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் இருக்கும்ல. சேம் லைக் இங்க இங்க என்னன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரெண்டு ஆசை, ஒரு ஆசை இருக்கு. அவளுக்கு வந்து யாழினிக்கு ஆர்மிக்கு போகணுன்ட்டு, ஆனந்துக்கு வந்து டாக்டர் ஆகணுன்ட்டு. ஸோ இவன் டாக்டர் ஆக போகிறேன், நான் பீப்புளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து அவங்களுக்காக எல்லா உதவியும் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது யாழினி சொல்கிறா, யாழினி ஆஸ்க்டு, why don't you join the army and serve the nation? ஏன்டா நீ ஆர்மியில் சேர்ந்து நீ வந்து என் நாட்டுக்கு சேவை செய்யக்கூடாது அப்படின்னு அவ கேட்குறா. ஸோ ஃபாதர் என்ன பண்ணுற, உடனே அப்பா என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. ஃபாதர் intervened her and said, joining the army is not the only way to serve the nation. ஆர்மியில் அதான் இராணுவத்தில் சேர்றது மட்டும்தான் சேவைன்னு கிடையாது, நம்ம நாட்டுக்காக சேவைன்னு கிடையாது. ஈச் ஒன் ஆஃப் அஸ் கேன் சர்வ் த நேஷன் இன் அவர் ஓன் வே. ஒருத்தரும் வந்து நம்ம நாட்டில் சேவை செய்கிறது ஒரு விதமாக இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து டீச்சராக இருப்பாங்க, அண்டு அவங்க வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அதுவும் நல்ல விதமாக சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அதுவும் வந்து ஒரு நாட்டுக்கு செய்கிற சேவை தான். அடுத்து வந்து இப்போ ஆர்மியில் சேர்ந்து நம்ம நாட்டை பாதுகாக்கிறது, அதுவும் நம்ம நாட்டுக்கு செய்கிற சேவை தான். டாக்டர் ஆகிட்டு நம்ம நாட்டு மக்களுக்கு இல்லை நிறைய பேர் ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறது ஒரு சேவை தான். ஒருத்தரும் ஒரு விதமாக வந்து நம்ம நாட்டுக்கு சேவை செய்கிறாங்கன்றத அப்பா வந்து கிளியராக சொல்கிறாரு அவங்க பசங்களுக்கு. ஓகே, அப்போ வந்து father said, serving in the army is a grace. அப்போ ஆர்மியில் வேலை செய்கிறது பெரிய நல்ல விஷயந்தான், பட் நாட் எவ்ரி ஒன் கெட்ஸ் அ சான்ஸ் டு சர்வ். அப்போ வந்து ஆர்மியில் வேலை செய்கிறது மட்டும் வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு சான்ஸ் கிடைக்காது, அப்படி தானே? ஆனால் மற்ற வகையில் வந்து நம்ம நாட்டுக்காக உதவியில் நிறைய செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஈச் ஆஃப் அஸ் ஹேஸ் அ ரோல் இன் அவர் சொசைட்டி. அப்போ வந்து நம்ம சமுதாயத்தில் நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்குது, ஒரு நேம் இருக்குது. அண்ட் பை டூயிங் தட் த ரோல் வி ஆர் சர்விங் அவர் நேஷன். அப்போது அந்தந்த ரோலில் இப்போ வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல்னா அவருக்கு ஒரு ரோல் இருக்குது, காந்திஜின்னு அவருக்கு ஒரு ரோல் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ரோல், அதில் அவங்க வந்து அவங்க ஒர்க்கு கம்ப்ளீட்டாக பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி வந்து அவங்க ஃபாதர் சொல்கிறாரு. ஃபாதர் கண்டினியூடு, ஐ வில் டெல் யூ த ஸ்டோரி ஆஃப் கார்முகில். அப்போ கார்முகில் என்ற ஒருத்தருடைய கதையை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க பசங்களுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஹீ வாஸ் அ டாக்டர் ஹூ டைட் சர்விங் த பீப்புள். அவர் கார்முகில் என்றவர் ஒரு டாக்டர். ஹீ வாஸ் யங் அண்ட் டேலண்ட். அவர் வந்து ரொம்ப சின்ன வயசாகவும் இருந்தார், யங்காக இருந்தார், அதுக்கப்புறம் ரொம்ப டேலண்டடான பர்சனாகவும் இருந்தார். ஹீ வென்ட் டு தி யூஎஸ்ஏ ஃபார் ஸ்டடியிங். அவர் எங்கே போய் படித்தேன்னா யூஎஸ்ஏக்கு படிக்க போனார். ஹிஸ் பேரண்ட்ஸ் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம். அப்போ அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பெருமையாகவே இருந்துச்சு, பையன் போயிட்டு யூஎஸ்ஏல டாக்டர் படிக்கிறாரு அப்படின்ட்டு. தி தாட் தட் ஹீ குட் லிவ் இன் த யூஎஸ்ஏ அண்ட் கண்டினியூ ஹிஸ் ப்ராக்டிஸ். அங்கே போய் யூஎஸ்ஏலேருந்து அவர் வந்து நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். பட் டு எவ்ரி ஒன்ஸ் சர்ப்ரைஸ் ஹீ கேம் back to India and started treating poor people free of cost. அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அவர் வந்து வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணவர், வெளிநாட்டில் வேலை செய்து சம்பாதிக்காமல், அண்ட் ஹீ கேம் பேக் டு இந்தியா அண்ட் ஸ்டார்டட் இந்தியாவிலே வந்து வேலை செஞ்சு இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் மெயின் விஷயம் என்னென்னா காசே இல்லாமல். Yalini asked, were his parents not angry with him? அப்போ
யாழினி கேட்டா, ஏன்பா அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து கோவமே இல்லையா அவர் மேலே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து டேட் செட் they were angry but they knew he was happy. ஆமாம், அவங்க பேரண்ட்ஸ்க்கு கோவமாக தான் இருந்துச்சு, ஆனால் அவங்க பையன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு இந்த சேவை செய்கிற விஷயத்தினால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு யாழினி கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு. One day, dengue broke out in the nearby villages. அப்போ வந்து டெங்கு வந்து ரொம்ப அதிகமாக பரவிக்கிட்டு இருந்துச்சு அவங்க பக்கத்து வில்லேஜில், அந்த வில்லேஜில் பக்கத்தில். He left to those villages to treat the people. He saved the lives of many. அப்போ என்ன பண்ணாரா, அந்த வில்லேஜில் அவர் போயிட்டு அவர் எல்லா மக்களையும் பார்த்து அவங்களுக்கு உதவிகளை செஞ்சு நிறைய பேரை அந்த டெங்குலேருந்து காப்பாற்றினாரு. He was soon well known in the village. அப்போ வந்து அங்கே வில்லேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து அவரை நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு, மீன்ஸ் ஃபேமஸ் ஆயிட்டாரு. எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் ஏழை மக்களை வீட்டில் போய் பார்த்து அவங்க டெங்குல அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு வந்து, டெங்கு மீன்ஸ் தெரியும்ல, அது வந்து ஒரு ஃபீவர். He saved the lives of many. He was soon well known in the village and the people proud to get treated. But one day he got infected by the disease and was taken to the city hospital. அப்போ ஒரு நாள் வந்து அவருக்கே வந்து அந்த டெங்கு வந்து எஃபெக்ட் ஆகிடு, இன்ஃபெக்டட் பை த டிசீஸ். அவருக்கு வந்து டெங்கு வந்து அந்த காய்ச்சல் அவருக்கும் தொத்திக்குது. அதனால அவரை வந்து ஒரு சிட்டி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. டாக்டர் யாருன்னா டாக்டருக்கே வந்துட்டு ஹீ வாஸ் இன் கிரிட்டிக்கல் கண்டிஷன். அப்போ வந்து அவர் ரொம்ப சூழ்நிலை, அவரோட கண்டிஷன் வந்து கிரிட்டிக்கலாக இருந்துச்சு, மோசமாக போச்சு. ஹிஸ் பேரண்ட்ஸ் வேர் அப்செட் அண்ட் வரிட். பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹீ டோல்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் தட் ஹீ ஹேட் டன் ஹிஸ் டியூட்டி டு த கண்ட்ரி அண்ட் வாஸ் ஹாப்பி. அவர் என்ன சொல்கிறாரு, அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறதுனால அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் மீன்ஸ் உயிருக்கு போராடுறாரு. அதனால் அவர் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் வந்து என்னோட டியூட்டியை நான் கரெக்டாக பண்ணேன், என் கண்ட்ரிக்கு என்னோட நாட்டுக்கு நான் சேவை செஞ்சேன், இதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, நான் என் டியூட்டியை கரெக்டாக முடிச்சிட்டேன், அதுதான் அவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. In a couple of days, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா he died. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு, செத்துறாரு. In his memory, the people of the village have built a hospital and treat people at free of cost. அப்போ வந்து அவர் இறந்துட்ட பிறகு அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவரோட நினைவு சின்னமாக அந்த கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ஃப்ரீயாக, அவர் எப்படி ஃப்ரீயாகவே வந்து மருத்துவம் பார்த்தாரோ அதே மாதிரி ஃப்ரீயாகவே ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் சிகிச்சை பார்க்குற மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்க அந்த வில்லேஜில். தட்ஸ் ரியலி கிரேட் டேட், ஹீ இஸ் அ ரியல் ஹீரோ செட் யாழினி. அப்போ வந்து யாழினி சொல்கிறா, ஆமாப்பா தார் ரியலி கிரேட் அண்ட் அவர் தான் உண்மையான ஹீரோவும் கூட அப்படின்னு யாழினி சொல்கிறா. ஃபாதர் ரிப்ளைட், ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஷுட் ஹவ் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அவர் கண்ட்ரி. நம்ம நாட்டில் ஒவ்வொருத்தரும் நம்ம நாட்டை நேசிக்கணும், மரியாதை கொடுக்கணும், இதுதான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற கடமை அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. we should treat everyone around us with love. நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம வந்து ரொம்ப அன்பாக பார்த்துக்கணும் அண்ட் ரெஸ்பெக்ட், இது ரெண்டுத்தையும் கொடுத்து ரொம்ப பார்த்துக்கணும். that's the real service to the nation. இதுதான் வந்து நம்ம நாட்டுக்காக உண்மையான சேவைன்னு அப்பா ரிப்ளை பண்ணுறாரு அவங்க பசங்க 2 பேருக்கும். ஓகேவா, இந்த கதை புரிஞ்சுதா? அண்ட் தென் மஞ்சிங்னா என்னதுன்னா ஈட்டிங் சம்திங் ஸ்டடிலி, அதாவது சம்திங் ஹாட்டாக சாப்பிட்ற மாதிரி. wreath மீன்ஸ் ஃப்ளவர்ஸ் arranged in a ring for lying on a grave. மலர் வளையம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கிரேவ்யார்ட் கல்லறையில் வைப்பாங்க. செரமனி, a formal event to celebrate an anniversary. செரமனினா என்னது, ஒரு இது செலிப்ரேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளாக் டே செலிப்ரேட் பண்ணாங்க 7th December எவ்ரி இயர் that December. ஓகேவா. மெமோரியல், a structure established to remind of a person or event. மெமோரியல்னா ஒரு நினைவு நாள் மாதிரி. Intervened அப்படின்னா interrupt a conversation. Intervened means what?
இன்டரப்ட். இப்போ ரெண்டு மூணு பேர் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணி பேசுறது. ஓகே, தட்ஸ் ராங் அப்படின்ற மாதிரி. சாக்ரிஃபைசஸ் அப்படின்னா, சாக்ரிஃபைஸ்னா ஒரு எப்படி சொல்கிறது, கிவிங் அப் சம்திங் மோர் வேல்யூபிள். சாக்ரிஃபைஸ்னால் வந்து இப்போ காட் வந்து அவருடைய அன்பு நம்மளுக்கு பரிசாக கொடுத்தனா தட் இஸ் சாக்ரிஃபைஸ். அதே மாதிரி ஒரு சோல்ஜர் வந்து அவரோட உயிர் நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் சாக்ரிஃபைஸ். தியாகம் அதை வந்து சாக்ரிஃபைஸ்னு நம்ம சொல்லிக்கலாம். இன்ஃபெக்டட்னா கண்டாமினேட்டட் வித் ஹார்ம்ஃபுல் திங்ஸ். இன்ஃபெக்டட்னா வந்து இப்போ ஒரு டிசீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா நிறைய பேருக்கு வருதுன்னா அதால் அஃபெக்ட் ஆகுறாங்க, தட் இஸ் இன்ஃபெக்டட் பை, இட்ஸ் contaminated with a harmful disease, something else. And guarding, to watch over, to protect or control. guarding nana இப்போ வந்து வீட்டில் ஒரு கார்டியன் இருப்பாங்க, தட் மேபி அ பேரண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ், ஒரு பொண்ணுக்கு இல்லை பையனுக்கு, அது வந்து கார்டிங் சொல்லலாம். இப்போ புக் பேக் கொஷின்ஸில் பார்க்கலாமா நம்ம. ஓகே, கார்முகில் வெண்ட் டு டேஷ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னா அது வந்து யூஎஸ்ஏக்கு போய் படிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு டேஷ் ப்ரோக் அவுட் இன் த நியர்பை வில்லேஜஸ். நியர்பை வில்லேஜில் என்ன நடந்துச்சுன்னா டெங்கு தான் அதிகமாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஹீ காட் டேஷ் த டிசீஸ், infected by the disease. The doctor got infected by the disease. The answer. The villagers built a dash on his memory hospital. Next, fill in pakla. They ate a bowl of chickpea sundal. Next, Amar Jawan Jyoti is the memorial for the soldiers. Flag Day is observed on 7th December. Dash dies for the nation, soldiers, SOLDIER. Next, Carmugilan was a young, talented doctor. What were Anand and Yalini watching in the television? Anand and Yalini were watching wreath-laying ceremony in the television. What is the Amar Jawan Jyoti? Amar Jawan Jyoti means what? It is a memorial for the soldiers who died for our nation. What did Anand want to become? ஆனந்துக்கு என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டாரு? he want to be a doctor. so that is doctorல. and then இது என்ன question தெரியலையே. fourth question. what did Yarni wanted to join the military? அதுக்கு வந்து Yarni want to serve the nation, so she wanted to join the military. What happened to Dr. Carmugilan in the story? Carmugilan இந்த கதையில் கார்முகிலன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, Carmugilan is a doctor, an young and talented doctor, and served the people who were infected with the dengue. Finally, he was also affected and died. What was the epidemic that broke out in the story? Dengue was the epidemic that broke out in the story. Okay, book back questions கூட பார்த்துட்டோம். ஓகே, இந்த லெசன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதை நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, வியூ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ கூட போடுறேன். until that, bye, thank you.